Hey guys, welcome back to our channel getgirlified. இந்த வீடியோல நம்ம எப்படி வீட்லயே நேச்சுரல் ingredients யூஸ் பண்ணி homemade soap பண்றதுன்னு பார்க்க போறோம். Watch the video till the end. Let's get started. பவுடர் இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க எனி பிளாஸ்டிக் பவுல் ஆர் எனி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கடலை மாவு ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2.5 ஸ்பூன்ஸ் பாசிப்பயர் மாவு, 2 சாண்டல்வுட் டேப்லெட்ஸ் எடுத்துருக்கேன். அதை பவுடர் பண்ணி அதில் சேர்க்க போகிறோம். அந்த மிக்சர்லேயே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. அதுக்கப்புறம் multhani metti பவுடர், அது ஒரு 2.5 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த multhani metti gramflour எல்லாமே உங்களுக்கு என்ன ஒரு டிஸ்கலரேஷன் இருந்தாலும் அதெல்லாமே உங்களுக்கு எல்லாமே எடுத்துரும். அண்ட் multhani metti பவுடர் வந்து உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். இந்த எல்லா மிக்சரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இந்த பவுடர் மிக்சரோட நம்ம முகத்துக்கு போடுற மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து இனி சோப் பேஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு சோப் எடுத்துக்கோங்க. இங்கே நம்ம மெடிமிக் சோப் எடுத்திருக்கேன். யூஸ்வலி கிளிசரின் அதிகமாக இருக்க சோப் எடுத்துக்கோங்க. பியர்ஸ்லாம் கிளிசரின் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சோப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து நைஃப் வச்சு அந்த சோப் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் போடுறேன். அதே மாதிரி நீங்களும் போடுங்க. ஸ்லைசஸாக கட் பண்ணும்போது ரொம்ப தின் ஸ்லைசஸாக கட் பண்ணுங்க. ரொம்ப நீங்கள் கட்டியாக கட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பாயில் பண்ணும்போது மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வெரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணுங்க. சோப் பேஸை வந்து நம்ம டபுள் பாயிலிங் சிஸ்டமாக தான் பாயில் பண்ண போகிறோம். ஸோ வெசலில் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு இந்த பவுலில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அதில் ½ லெமன் ஜூஸ் வந்து ஸ்குவீஸ் பண்ணி விட போகிறோம். டபுள் பாயிலிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக கூட ஸ்டவ்வில் வச்சு மெல்ட் பண்ணலாம். ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கணுன்றதுக்காக நான் ஸ்டவ்லேயே லோ ஃப்ளேமில் வச்சு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சோப் பேஸ் ரெடி பண்ணிட்டேன். அதில் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு இந்த பவுடரை ஆட் பண்ண போகிறோம். சோப் பேஸை விட எப்பயுமே கம்மியான குவான்டிட்டி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எப்படி ஒரு மிக்சர் வந்திருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மோல்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக என் வீட்டில் இருக்க ஏதோ ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு அதில் ஆயில் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெடியான சோப் மிக்சரை வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ 2 பவுல்லையுமே ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணிட்டு அந்த மிக்சரை வந்து சோப் மிக்சரை வந்து நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேஸ் இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு நம்ம வெளியே எடுக்கலாம். நான் சோப்பை 1 டே மட்டும் தான் ரெஃப்ரிஜரேட் பண்ணேன், வெளியே எடுத்துட்டேன். நீங்கள் கண்டிப்பாக 2 டேஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்க, நல்லா சால்டிஃபை ஆகி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் சோப்பை வந்து டிமோல்ட் பண்ணிடலாம். நம்ம அந்த மவுல்ல இருந்து சோப் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். சோப் எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரிஜரேட் பண்ணியிருந்தா நல்லா வந்திருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம், ஆக்னி, பிம்பிள்ஸ், ஸ்கார் மார்க்ஸ் இருக்கிறது நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி ரிசல்ட்டை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க.